என் பேர் கவிதா. என் ஹஸ்பண்ட் என்னோடய ஃபஸ்ட்டு சன் இது. ஸோ அவர் பேர் அருண்குமார் நிலன். செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல்ஸை தேடிட்டு இருக்கும்போது கூகுளில் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவல் கிளினிக்கும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அவல் கிளினிக் வந்து A4 யூனிட்டுன்றதும் தெரிய வந்தது அப்போ தான். ஸோ அதனால் A4 அவல் கிளினிக்கு நாங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இங்கே வந்து கன்சல்டேஷன் பார்த்துட்டு இருந்தோம். வீடும் எங்களுக்கு நியர்பை தான். ஸோ கன்சல்டேஷன் முடிஞ்சு டெலிவரி ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு A4க்கு இது பண்ணிவிட்டாங்க. ஃபஸ்ட்டு இங்கே கிளினிக் வந்து அப்ரோச் பண்ணும்போது இங்கே ஸ்வேதா டாக்டர் தான் பார்த்தோம். அப்புறம் அங்கே கண்டினியூ வீட்டு பக்கத்துலேயே இருந்தனால வந்து ரெகுலராக இங்கே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சோம். சிஸ்டர்ஸ் ஃபாலோஅப்பும் வந்து எவ்ரி வீக் கரெக்டாக வந்து செக்அப் வாங்க, அந்த ஃபாலோஅப்ஸும் நல்லா இருந்தது. ஸோ ஜேர்னி ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தனால ஸோ ஃபர்தராக இங்கே கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு அவள் கிளினிக்லேயே கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னோம். கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற மாதிரி தான் பேசினாங்க எல்லாமே. வீபேக் பண்ணால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்றது. பட் நான் டிசைட் பண்ணது தான் ஃபர்ஸ்ட்டோ சிசேரியனா, அதனால் நான் இதுவும் சிசேரியன் பண்ணிக்கிறேன் அப்படின்றது என்னோட பியூர் டிசிஷன். அவங்க என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணலை எதுக்கும். உங்களோட விருப்பம் தான், ஆனால் நான் இருக்கிற ஆப்ஷன்ஸை நான் கொடுக்குறேன். இது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும்ன்றது தான் அவங்க சொன்னாங்க. ஸோ நான் என்ன கேட்டேனோ எனக்கு அதே தான் பண்ணாங்க. அண்ட் செகண்டரி ஹாஸ்பிட்டலுக்கு போனதுலேருந்து நான் நிறைய இஷ்யூஸ்க்கு போயிட்டு வந்துகிட்டே இருப்பேன். எனக்கு பேபி மூமெண்ட் இல்லை. திடீர்னு நைட் டைமில் போனால் கூட அவங்களோட டைம் மேபி 10 o'clock வரைக்கும் தான் அவங்க அவைலபிளாக இருப்பாங்கன்றது எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டில் சொல்லுவாங்க. நான் 10 o'clock போயுமே எனக்கு 10:30 வரைக்கும் கூட மேபி மேக்ஸிமம் டைம் வரைக்கும் இருந்து எனக்கு கேர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த 1 or 2 daysலாம் நான் லேட்டாக போய் எனக்கு இருந்து எனக்கு ஸ்கேன்லாம் பார்த்துட்டு பேபி ஹார்ட் பீட்லாம் செக் பண்ணி அந்த டைம்லாம் அவங்க நான் டைம் கீப்பப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு இருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க ஒன்று. அண்ட் டெலிவரி டைமில் கூட நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நல்ல அந்த பயம் அதெல்லாம் டெஃபினட்டாக இருக்கும் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிறப்ப. அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க. ப்ளஸ் நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க அவங்க. அண்டு நிறைய எல்லாருமே நான் சின்ஸ் இது செகண்ட் பேபின்றதுனால எனக்கு ஃபஸ்ட் பேபிக்கு எப்படி ஃபீட் பண்ணணும்னு தெரியும், எல்லாமே தெரிஞ்சிருக்கும் எனக்கு. இருந்தாலும் எனக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நிறைய நியூ திங்ஸ் நான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி ஃபஸ்ட் பேபிக்கு தெரியாத விஷயங்கள் கூட எனக்கு செகண்ட் பேபிக்கு நான் கற்றுக்கிட்டேன். அண்டு எல்லாருமே ஃபாலோஅப்ஸ் நல்லாயிருக்கும். செப்பரேட்டாக ஃபிசியோவும் தனியாக அவங்க தனியாக வந்து அவங்களோட கேரை கொடுத்தாங்க. அண்டு லாக்டேஷனுக்கு லேச்சிங் இது ஃபீடிங்க்காக அவங்களும் வந்து நல்லா தன்யா மேம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அண்டு டாக்டர்ஸ் எவ்ரி ஃபியூ ஹவர்ஸ் வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வந்து எதனா உங்களுக்கு தேவைப்படுதா, இல்லை எதனா உங்களுக்கு ஹெல்த்து இப்போ எப்படி இருக்குது, என்ன பண்ணுது, அதுக்காக வந்து கேட்டே இருப்பாங்க. அண்டு சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் எப்போ கூப்பிட்டாலுமே அவைலபிளாகவே இருந்தாங்க. வந்து எல்லா கேரும் அவங்களும் கொடுத்தாங்க. பேபிக்கு சப்போர்ட் நல்லா பண்ணாங்க. ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே ஆன் டைமுக்கு நடக்கும். அந்த வேக்கப் நாங்கள் தூங்கிட்டு இருந்தால் கூட ஷார்ப்பாக வந்துடுவாங்க. ஷார்ப்பாக அந்தந்த டைமுக்கு என்னென்ன டெஸ்ட்டு, என்னென்ன டேப்லெட்ஸ் சாப்பிட்ணும், என்னென்ன மருந்து கொடுக்கணுன்றத ப்ராப்பர் ஃபாலோஅப்ஸ் இருந்தது. த்ரூ அவுட் அந்த நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்குமே எங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக நடந்தது. எங்கேயும் லேக் ஆகலை. அது ஒரு ஹாப்பியஸ்ட் திங் அங்கே நடந்தது. அண்டு சரௌண்டிங்கும் நீட் அண்டு க்ளீனாக இருந்தது எங்களோட இதுக்கு. அண்டு இவங்க ஹவுஸ் கீப்பிங் கூட வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எவ்ரி 2 hours ஒன்ஸ், இல்லைன்னா அந்த மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட்டுன்னு சொல்லி டைம் போட்டு அவங்க வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டாய்லெட்ஸ், வாஷ்ரூம் நீட்டாக இருந்தது, ரூம் நீட்டாக இருந்தது. ஸோ சர்வீஸ் எல்லாமே எங்களுக்கு ப்ராப்பராக கிடச்சிது. அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. த்ரூஅவுட் த டெலிவரி ஜேர்னிக்கு வந்து எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ வெரி சாட்டிஸ்ஃபைடு வித் A4 அண்ட் அவல் கிளினிக்.